अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தோத்திரமான பாதுகா சகஸ்ரத்திலே 708வது ஸ்லோகத்தை இப்பொழுது முதலிலே அனுபவிக்கிறோம். இது இந்திரநீல பத்ததி என்கிற பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகமாகும். அதாவது இந்திரநீல பத்ததி என்னால் பாதுகையிலே பதித்திருக்கக்கூடிய நீல நிற கற்களினுடைய ஒளி, அதை பற்றி மட்டும் அந்த ஒளியினுடைய சிறப்பை மட்டும் இந்த பத்ததியிலே 30 ஸ்லோகங்களாலே வர்ணித்து வருகிறார். அதிலே இந்த 708வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த நீல கற்களினுடைய ஒளி என்கிறது அப்படியே மதஜலம் பெருகுகின்ற யானையினுடைய நிறம் போல கருப்பாக இருக்கிறது என்று ஒரு வர்ணனையை செய்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். நிரந்தர புரந்தரோபலபுவம் த்யுதிம் தாவகீம் அவைமி மணிபாதுகே சரணி சங்கினீம் ரங்கிணா ததீயனவயவ்வன த்விரதமல்ல கண்டஸ்தலி கடன் மதஜளஞ்சள பகுள கஜ்ஜள ஷியாமிகாம். ஹே மணிபாதுகே என்று பாதுகையை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, உன்னுடைய அந்த தாவகீம் உன்னுடையதாக இருக்கக்கூடியது என்னதுன்னு கேட்டா, நிரந்தர புரந்தரோபல புவம். புரந்தரன்னா இந்திரன். அப்ப புரந்தரோபல புவம் என்னால் அந்த இந்திரநீல கற்கள் அதிலிருந்து உண்டாயிருக்கிறதா, அதிலிருந்து உண்டாயிருக்கக்கூடிய அந்த ஒளி காந்தி இருக்கிறது தியுதி, அது என்ன ரங்கசரங்கிணியும் சொல்றார். அதாவது அவனுடைய ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த என்ன சொல்றார், சரணி சங்கினியும் ரங்கிணஹா ரங்கிணஹா சரணி சங்கினி. அந்த ரங்கநாதனுடைய வழியிலே இருக்கக்கூடியதான ரங்கநாதனுடைய அந்த வழியிலே இருக்கக்கூடியதான காந்தி அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அது எம்பெருமானுடைய யவ்வனம் என்கிறது அப்படியே ஒரு மதம் பெருகுகின்ற யானையினுடைய யவ்வனம் போலே அப்படி இருக்கிறதுன்னு சொல்ற. ததீய நவயவ்வன த்விரதமல்ல கண்டஸ்தலி. அதாவது யானை அது நல்ல யவ்வன பருவத்துடைய ஒரு யானை. அது ரொம்ப பெருமாள் அது பகவானுடைய யானை தான். அது த்விரதம் அல்லன்னு சொல்றார். த்விரதம் அல்லன்னா யானையினுடைய உயர்ந்த யானை என்று அர்த்தம். யானை சிரேஷ்டம் என்று சொல்றார். அதனுடைய கண்டஸ்தலி கன்னத்திலிருந்து அப்படியே என்ன பெருகுமா, மதஜலம் பெருகுமா. அந்த மதஜலத்தினுடைய அந்த பெருகிருக்கிற மனதத்துடைய ஜலஞ்சலா என்னால் அந்த ஜலஞ்சலா வெள்ளம் அப்படியே பெருகுகிறது. அது பெருகி என்ன ஆகும், அந்த மையெல்லாம் அப்படியே வெள்ளம் உருகி அந்த இடத்துலயே அது இறுகி போய்விடும். இறுகி போனால் அந்த இடம்லாம் கண்ணங்கரையில் இருக்குமா யானைக்கு அந்த இடத்துல. அப்படிப்பட்ட அது என்ன கஞ்சள ஷியாமிகாம் அவைமி, அந்த கருப்பு போலே நான் நினைக்கிறேன் என்று இப்படி தெரிவிக்கிறார். அதாவது பெருமாள் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு வெளியிலே எழுந்துள்ள பொழுதோ வெளியிலே அந்த நீல நிற கற்களினுடைய ஒளி பெருகுகிறது.
அது பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அந்த ரங்கநாதனுடைய யவ்வனமாகிற யானையினுடைய கன்னத்தில் இருந்து பெருகின மதஜலம் தேங்கி இருக்கிற இடத்துல அப்படியே அது கருப்பா அது உறைந்து போயிருக்கும் இல்லையோ, அந்த கருப்பு மாதிரி தோன்றுகிறது. இந்த பாதுகையினுடைய நீல நிற கற்களினுடைய ஒளியானது அந்த மதஜலம் பெருகுகின்ற யானையினுடைய அந்த கண்ண கதுப்பு போல அவ்வளவு கருப்பாய் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே ஒரு விதமாக வர்ணித்தார். அடுத்ததான 709வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்னால், அதாவது இந்த இந்திரநீல கற்களை பார்த்தால் திருவடியை தாமரையாக சொல்லுவதுண்டு. இப்பொழுது திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையை என்னவென்று சொல்லுவது என்று பார்த்தால், அந்த தாமரையிலிருந்து பெருகின தேன் அப்படியே உறைந்து போயிருக்கிறான், அதுதான் பாதுகையம். அதாவது பாதுகையிலிருந்து திருவடி என்கிறது தாமரை, அந்த தாமரையிலிருந்து பெருகின தேன் உறைந்து போனால் அதுதான் பாதுகை. அந்த தேனை பருகுவதற்கு வந்த வண்டு போல இந்த நீல நிற கற்கள் என்று இப்படி உருவகிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. பிரதீமஸ்வாம் பாதாவனி பகவதோ ரங்கவசதே கனீபூதாமித்தம் பதகமலமாத்வி விபரிணதிம் ஸ்புரந்தः பர்யந்தே மதகரிம நிஸ்பந்த மதுப பிரசக்திம் யத்ரைதே விதததி மகாநீலமணயா. பிரதீமஹா, இப்படி நாம் நினைக்கிறோம் என்று சொல்ற. பார்த்தா எனக்கு இப்படி தோன்றது. பிரதீமஹா துவாம், உன்னை பார்த்தால் எனக்கு இப்படி தோன்றது. என்னன்னா, ஹே பாதாவனி, எம்பெருமானுடைய பாதுகையே என்றார். பகவதோ ரங்கவசதேஹே, அந்த பகவானான ரங்கநாதன் அவனுடைய கனீபூத அமித்தம் பதகமல மாத்வி பரிணதிம், அதாவது பதகமலம் எம்பெருமானுடைய திருவடி தாமரை, அதிலிருந்து பெருகுகின்ற மது இருக்கிறதே அது நன்றாக அப்படி பரிணமித்து விட்டது. மாத்வி பரிணத்திம், மாத்வி பரிணத்திம் என்னாலனா மதுவினுடைய பரிணாமம். அந்த தேனு, அந்த தாமரை பூ திருவடியாகிற தாமரையிலிருந்து பெருகுகின்ற தேனானது அப்படியே நன்றாக அது பரிணமித்து கனி பூதாம், அப்படியே நன்றாக உறைந்து போய்விட்டது. இந்த தேன் நல்லா கெட்டியா ஒரு கல் மாதிரி அப்படி உறைந்து போய்விட்டது. அப்போ அது தேனுடைய உறைந்து போன வடிவம் தான் இப்போ பாதுகை அப்படின்னு சொல்ற. அதுக்கு மேலே ஸ்புரந்தா பர்யந்தே, அப்ப என்ன ஆகிறது, அதனுடைய சுற்று வட்டத்திலே தேன், அந்த தேனை பருகுவதற்கு யார் வருவா, வண்டுகள் வருகிறது. மதகரிம நிஸ்பந்த மதுபா, என்ன அது அப்படியே அந்த தேனை பருகுவதற்காக வந்த அந்த இது வண்டுகள் அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, அப்படியே வந்து அந்த தேனை பருகின ஆனந்தத்தாலே அப்படியே அசையாமல் நின்று விடுகிறதாம். அதைத்தான் சொல்றார் இந்த இடத்துல. என்னன்னா, அது வருகிறது, அது கிட்டக்க வந்து விளங்கா நிற்கிற இந்த மகா நீல மணையாக இந்த இந்திரநீல கற்கள் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, இந்த தேனை பருகினபடியினாலே மத கரிம, தேனை பருகினபடியினாலே உண்டான மதம், அதனால என்ன ஆயிடுது, வண்டுகள் எல்லாம் என்ன ஆயிடுது, அப்படியே மயங்கி நிற்கிறது. அதை சொல்றார். எப்படி இருக்கிறதுனா, நிஸ்பந்த மதுப பிரசக்திம், நிஸ்பந்த அசையாமல் இருக்கிற மதுப பிரசக்திம் என்னால் அந்த வண்டுகளுடைய ஒரு தோற்றத்தை அது விதததி கொடுக்கிறது. அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய தாமரை, திருவடிகளிலே இருக்கிற தாமரை இல்லை, திருவடியாகிற தாமரை, அந்த தாமரை தேனை பெருக்குகிறது. அந்த தேன் தான் உறைந்து போய் பாதுகையா இருக்கிறது. அந்த பாதுகையில இருக்க அந்த பாதுகையான தேனை, உறைந்து போயிருக்கிற தேனாயிருக்கிற அந்த பாதுகை, அதனால அந்த உறைந்து போயிருக்கிற தேனை பருகுவதற்காக வந்த வண்டுகள் அப்படியே தேனை பருகி விட்டு அந்த மதத்தாலே, அந்த மயக்கத்தாலே அப்படியே அசங்காமல் இருந்தால் அது எப்படி இருக்குமோ அது போலத்தான் இந்த பாதுகையில இருக்கக்கூடிய நீல நிற கற்கள் இருக்கின்றன என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே இதை அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக இந்த இந்திரநீலக்கல் இதனுடைய வரிசையை விவரித்தார் அல்லவா. அதாவது இந்திரநீலக்கல் என்கிறது பாதுகையில பல பல கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கல்லை பற்றியும் தனித்தனியாக ஸ்லோகங்களை அனுபவித்தார் இல்லையா. பத்மராக பத்தத்தின்னு பார்த்தோம், அப்புறம் அதற்கு பிறகு மரகத பத்தத்தின்னு பார்த்தோம், முக்தா பத்தத்தின்னு பார்த்தோம். பத்மராக பத்ததி என்கிறது சிகப்பு நிற கற்களை பற்றி சொல்லிட்டு, அடுத்தது மரகத பத்ததி என்னால் பச்சை நிற கற்கள், முக்தா பத்ததி என்னால்
வெள்ளை நிற முத்துக்கள், அதுக்கப்புறம் இந்திரநீல பத்ததி என்று இப்பொழுது இந்திரநீல கற்கள், நவரத்னத்தில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வராருன்னு கொள்ளலாம். அது இந்திரநீல கல்லுடைய அந்த வர்ணனை எல்லாம் பண்ணிக்கொண்டே வந்தார். இப்பொழுது இந்த 710வது ஸ்லோகத்திலே இந்த இந்திரநீல பத்ததி என்கிற பத்ததியை நிறைவு செய்கிறார். இதுதான் இந்திரநீல பத்ததியினுடைய நிறைவு ஸ்லோகம். இதில் என்ன சொல்லுகிறார் என்னால், முள்ளை கொண்டுதான் முள்ளை எடுப்பார்கள் உலகத்தில். அதாவது காலிலே ஒரு முள் போய்விட்டது என்னால் அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு இன்னொரு முள்ளை கொடுத்து அதை எடுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு, முள்ளை கொண்டு முள்ளை களைதல் என்று. அதுபோல என்ன பண்ணுறதுன்னா, இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய இந்திரநீல கல் அது என்ன பண்ணுகிறதுன்னா, தன்னுடைய இருட்டான பிரகாசத்தால், ஏன்னா இந்திரநீல கல்லினுடைய பிரகாசம் கருப்பாத்தானே இருக்கும், அந்த இருட்டான பிரகாசத்தாலே தன்னை வந்து வணங்குகிறவர்களுடைய அறியாமையாகிற இருட்டை அபகரித்து விடுகிறது. அது எப்படின்னா, முள்ளை கொண்டு முள்ளை எரிப்பது போல இருட்டை கொண்டு இருட்டை போக்குகிறது என்று ஒரு விதமாக மிகவும் சமத்காரமாக ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நமதாம் நிஜேந்திரநீல பிரபவே முகுந்த பாதுகே பவதி தமசா நிரஸ்யதி தமஹா கண்டகமிவ கண்டகேனேவா. நமதாம் என்னாலன்னா வணங்குகிறோம், நமதாம்னா ஹே முகுந்த பாத சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்லுகிறார், முகுந்த பாதுகே, முகுந்த பாதுகே, முகுந்தனுடைய திருவடிகளிலே அமைந்திருக்கிற பாதுகையே, பவதி நீ என்ன பண்றாய்னா, நிஜ இந்திரநீல பிரபவேனா, உன்னுடைய இந்திரநீல பிரபவேனா, இந்திரநீல கற்களினுடைய ஒளி, அந்த ஒளியாலே நீ என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா, நிரஸ்யதி தமஹா, நிரஸ்யதி தமஹா, இருட்டை போக்குகிறாய்னர். இருட்டுனா எது, அறியாமையாகிற இருட்டை போக்குகிறது. எவன் ஒருத்தன் பாதுகையை வணங்குகிறானோ அவனுக்குத்தான் அறியாமையாகிற இருள் போகும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த அறியாமையாகிற இருட்டை நீ என்ன பவதி பிரபவேன இந்திரநீல பிரபவேன, உன்னுடைய இந்திரநீல கற்களினுடைய ஒளியாலே என்ன ஆகிறதுன்னு கேட்டா, தமஹா நிரஸ்யதி, தமசானது போக்கடிக்கப்பட்டு விட்டதுன்னர். எப்படி போக்கடிக்கப்பட்டு விட்டது, தமசாஹா, உன்னுடைய அந்த இருட்டாகிற பிரகாசத்தாலே. இருட்டு வெளிச்சம்தான் இருட்டை போக்குமே தவிர ஓர் இருட்டு இன்னொரு இருட்டை போக்குமோ, போக்காதே. உலகத்தில் அப்படித்தானே பார்க்கிறோம், வெளிச்சம் இருட்டை போக்கும், இருட்டே இருட்டை போக்குமா என்னால் அப்படி உண்டு, போக்கலாம்ன்றார். எப்படின்னா, கண்டகேனேவ கண்டகமிவா, முள்ளை கொண்டு முள்ளை எடுப்பது போலே இங்கே இருட்டை கொண்டு இருட்டை எடுத்தான் என்று அழகாக ஒரு கற்பனையாக தெரிவிக்கிறார். அதாவது பாதுகையை வணங்குகிறவனுக்கு அறியாமையாகிற இருள் அகன்று விடுகிறது, அவனுக்கு ஞானம் கிடைத்து விடுகிறது. எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டா, இந்த பாதுகையில பதித்திருக்கக்கூடிய இந்திரநீல கல்லினுடைய அந்த இருட்டான ஒளியாலே தான்றார், அந்த அந்த பிரகாசத்தாலே என்ன ஆகிறது, இந்திரநீல கற்களுடைய ஒளியாலே அறியாமையாகிற இருள் அகலுகிறதுக்குன்னு கண்டா, அப்ப இருட்டை கொண்டு இருட்டை விளக்கினான். எப்படி போலேனா, முள்ளை கொண்டு முள்ளை எடுப்பது போலே என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அந்த பாதுகையினுடைய இந்திரநீல கல்லினுடைய ஒளியினுடைய சிறப்பை சொல்லி இந்த இந்திரநீல பத்ததி என்கிற பத்ததியை நிறைவு செய்தார் வேதாந்த தேசிகன். பாதுகா சாஸ்திரத்திலே அடுத்தபடியாக இன்னொரு பத்ததி தொடங்குகிறது. அந்த பத்ததியையும் நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திரு முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.